அது சாதாரணமாகத்தான் தொடங்கியது. சந்தோஷமாக சிரிக்கும் குடும்பங்கள், விளையாடும் குழந்தைகள். ஆனால் எதிர்பாராத விதமாக வீடியோ இருட்டடையும். அதே குடும்பம் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பிக்கிறது. மற்றொன்று பின்தொடரும் முறையில் வீட்டின் பின்புறத்தில் உயிருடன் எரிக்கப்படுகிறது. இன்னொன்று மரத்தில் கை, கால்கள் கொளுத்தப்பட்ட பொம்மைகளைப் போல தொங்கவிடப்பட்டுள்ளனர். இவை அனைத்தும் அமைதியாகவும் ஒருவகையான கலை போல் படம் எடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு படம் முடியும் போது ஒரு வினோதமான முகமூடி அணிந்த உருவம் நிழல்களில் இருந்து தோன்றும். அதன் கண்கள் ஆழமற்ற கருப்பு குழிகள் போல அசையாமலே நிற்கும். இரவு தோறும் எலிசன் மேல் மாடியில் அடிகள் பதிக்கும் சத்தங்களை கேட்டார். சுவர்களில் நிழல்கள் நகரும். அவரது மகன் திகில் கனவுகளால் அலறிக்கொண்டே விழித்தான். எலிசன் மேலும் மேலும் வீடியோக்கள் பார்ப்பதற்கு ஏற்ப அந்த இருண்ட சக்தியின் தாக்கமும் அதிகரித்தது. எலிசன் ஓஸ்வால்ட் அமைதியை தேடி இல்லைய, அவருக்கு தேவைப்பட்டது தூண்டுகோல். ஒரு காலத்தில் பிரபலமான குற்றவியல் எழுத்தாளராக இருந்த அவர் இப்போது புகழிழந்துவிட்டார். அவர் யோசித்த புதிய புத்தகம் ஆபத்தானது. எழுத்துக்காக ஏதாவது புதுமை தேட அவர் தன் குடும்பத்தினரை பென்சில்வேனியாவின் ஒரு எளிமையான வீட்டுக்கு அழைத்து சென்றார். ஆனால் அவர் அவர்களிடம் சொல்லாத ஒன்று இருந்தது. அந்த வீட்டுக்கு ஒரு இருண்ட கடந்த காலம் இருந்தது. முந்தைய குடும்பம் வீட்டின் பின்புறத்தில் உள்ள மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டனர். தந்தை, தாய் மற்றும் 2 குழந்தைகள். போலீசாருக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அந்த குடும்பத்தின் இளைய மகள் மாயமானார். அவள் ஒருபோதும் மீட்கப்படவில்லை. மணல் படிந்த மேல் மாடியில் எலிசன் ஒரு விசித்திரமான பொருளைக் கண்டார். பழைய 8 மில்லிமீட்டர் வீட்டு திரைப்படங்கள் அடங்கிய ஒரு பெட்டி. குழந்தைகள் எழுதிய மாதிரியான நிர்பராட்சமான எழுத்துகளில் பெயரிடப்பட்டிருந்தது. ஆர்வத்துடன் அவர் முதல் திரைப்பட ரீலை ப்ராஜெக்டரில் செருகினார். திரைப்படம் ஒரு சந்தோஷமான குடும்பத்தை காட்டியது. அவை கிரில் செய்கிறார்கள், சிரிக்கிறார்கள். ஆனால் படம் நடுப்பகுதிக்குச் சென்றபோது காட்சி இருட்டடைந்தது. அடுத்த காட்சியில் அதே குடும்பம் கட்டப்பட்டு வாயில் துணி சுத்தப்பட்ட நிலையில் பின்தோட்டத்தில் உயிருடன் எரிக்கப்படுகிறார்கள். கேமரா அசையவில்லை. அது நிலையாகவும் அமைதியாகவும் இருந்தது. கொலைநபர் இதை ஒரு பெர்ஃபெக்ஷன் போலவே பதிவு செய்ய விரும்பினான் போல. ஒவ்வொரு ரீலும் இதே மாதிரியான முறைப்பாட்டை பின்பற்றியது. வெவ்வேறு குடும்பங்கள், வெவ்வேறு ஆண்டுகள், முடிவில் எப்போதும் கொடூரமான கொலை. மேலும் ஒவ்வொரு ரீலும் முடியும் முன் சிறிது நேரம். சில நேரங்களில் கண்ணாடியில், சில நேரங்களில் பின்னணியில் ஒரு உயரமான, மந்தமான உடைய கருப்பு சட்டை அணிந்த உருவம் தோன்றும். அதன் முகம் பீடிகொண்ட வெண்மை, கண்கள் ஆழமற்ற கருப்பு குழிகள் போல. அது எலும்பில் செதுக்கிய முகமுடி போல இருந்தது. அடுத்த சில இரவுகளில் எலிசன் மேல் மாடியில் இருந்து விசித்திரமான சத்தங்களை கேட்டார். அவரது மகன் தூக்கத்தில் நடக்கத் தொடங்கினான். மிஸ்டர் பூபி என்று அலறிக்கொண்டே இருந்தான். விளக்குகள் மின்னிக்கொண்டே இருந்தன. நிழல்கள் மிகவும் நீளமாக நீண்டன. அவர் மதில் வழியாக உள்ள கார்பெட்டில் சிறிய ஈரமான பாதச்சுவடுகளைக் கண்டார். குழந்தை அளவுக்கேற்ப. ஆனால் அவரது சொந்த குழந்தைகள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அவர் வீல்கள் அனைத்தையும் எரிக்க முயற்சித்தார். தீ கொளுத்தியதும் அது ஒழிந்துவிட்டது. திரைப்படங்கள் எந்த பாதிப்பும் அடையவில்லை. விரக்தியில் எலிசன் அந்த ரீல்களில் இருந்த ஒவ்வொரு கொலையையும் ஆராய ஆரம்பித்தார். அந்த குடும்பங்கள் வெவ்வேறு நகரங்களிலும் வெவ்வேறு மாநிலங்களிலும் வாழ்ந்திருந்தனர். ஆனால் ஒப்புன்னகையுடன். அந்த அறையை நிரப்பிய குரல் ஸ்பீக்கரிலிருந்து இல்லை, நிழலிலிருந்தது. நீ முடிவை சரியாக செய்தாய். நன்றி, வணக்கம்.